வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கிற தக் லைஃப். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சிங்கிளாக இவங்க ரிலீஸ் பண்ணுற சாங்கே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் எஸ்டிஆர் ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்கிற அந்த சாங்கை தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் அந்த சாங் எப்படி இருக்க போகுது, அதில் இவங்களுடைய டான்ஸ் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் பார்க்குறதுக்கே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் நாளைக்கு தக் லைஃப் ஃபஸ்ட்டு சிங்கிள் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கு கலைவாணர் அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் ப்ரெஸ் மீட் வந்து நடக்க போகுது. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நாளைக்கு நடக்கிற இந்த ப்ரெஸ் மீட்லேருந்தே தக் லைஃப் படத்துக்கான ப்ரொமோஷன்ஸை மூவி டீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஈவினிங்குள்ளே ஏதாச்சும் ஒரு டைமில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு பெரிய ப்ரொமோஷனல் பிளானும் மூவி டீம் வச்சிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த தக் லைஃப் படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய கேரக்டருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எஸ்டிஆர் கேரக்டருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கமல்ஹாசனே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆருக்கு வந்து நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நிறைய சீன்ஸ் கொடுங்க அப்படின்னு மணிரத்னம் கிட்ட சொன்னதாலாம் அப்போ வந்து நியூஸ் வந்தது. அண்ட் படத்தில் எஸ்டிஆர் ப்ளே பண்ணியிருக்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும், பயங்கரமான ஒரு கேரக்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. முன்னாடியிலேருந்து ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு, அது ரூமராக உண்மையான்னு நமக்கு தெரியல. எஸ்டிஆர் தான் அந்த படத்தோடைய மெயின் வில்லன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுங்கிறது படம் வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். தக் லைஃப்க்கு அடுத்து எஸ்டிஆர் நடிக்க போகிற படம் எஸ்டிஆர் 49. இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சந்தானம் வந்து திரும்ப எஸ்டிஆர் கூட சேர்ந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் அவர் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவருக்கு இந்த படத்தில் சம்பளம் வந்து 13 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் சந்தானம் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து மெயின் ஹீரோ, இவர் வந்து செகண்ட் ஹீரோவாக வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சந்தானம் வந்து செகண்ட் ஹீரோலாம் கிடையாது, அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் காமெடியனா வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு. ஸோ ப்ராப்பர் காமெடியனா பழையபடி சந்தானத்தை நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்டிஆர் 49 ப்ராஜெக்டோடைய ஹீரோயினா யார் நடிக்க போறா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ டிராகன் படம் மூலிமா ஃபேமஸான கைடு லோஹார் அவங்க நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசூல் ராஜா ஸ்டைல் ஆஃப் ஒரு ஃபிலிமாக வந்து இருக்கும். படத்தில் ஆக்ஷன் காமெடி எல்லாமே கலந்துருக்கும். எஸ்டிஆர் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அதே சமயம் ஒரு கேங்ஸ்டர், இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அவர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ படத்தில் இப்போ எஸ்டிஆர் சந்தானம் இவங்களை தாண்டி இன்னும் வேறு எந்தெந்த ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் மியூசிக் டைரக்டர் வந்து சாய் அபியங்கர், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து இப்போ தமிழ் நியூ இயரை முன்னிட்டு அஃபிஷியலாகவே போஸ்ட் போட்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆக்டர் சூர்யா நடிச்சிருக்கிற ரெட்ரோ படத்துக்கான ஆடியோ லான்ச் நாளைக்கு நேரு ஸ்டேடியத்தில் நடக்குது. ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெய்லர் லான்ச்சும் நாளைக்கே தான் நடக்குது. ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நைட்டு ஒரு 8-9 மணிக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஏற்கனவே ரெட்ரோ படத்துக்கான ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்குது. படத்தோடைய டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் வந்து முன்னாடியிலேருந்தே பேக் டு பேக் இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டே வராரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பூஜா ஹெக்டே அவங்களுமே வந்து இன்டர்வியூஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கனிமா சாங்கில் அவங்க போட்ட ஸ்டெப் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால் இப்போ ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பை வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வராங்க. ஸோ நாளைக்கு ஆடியோ லான்ச்லேயும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரெட்ரோ படத்துக்கான சென்சார் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்தோடைய டோட்டல் டியூரேஷன் வந்து 2 hours 48 minutes. ஸோ படம் மே 1 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த வருஷம் சூர்யாவுக்கு இன்னொரு ரிலீஸும் காத்துட்ருக்கு. இந்த வருஷம் எண்டுக்குள்ளே சூர்யா 45 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அந்த ரிலீஸ் டேட் இன்னும் எக்ஸாக்டாக தெரியல. ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மெயினாக தீபாவளி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்லாம் நியூஸ் வந்தது. ஆனால் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அண்ணனுடைய சூர்யா 45, இன்னொரு பக்கம் தம்பியுடைய சர்தார் 2 ரெண்டு படங்களுமே டார்கெட் பண்ணுறதுனால எந்த படம் வரப்போகுது, ஏன்னா கண்டிப்பாக கிளாஷ் விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். ஸோ யாராவது ஒருத்தர் தான் வர மாதிரி இருக்கும். ஒருவேளை சூர்யா 45 தீபாவளிக்கு வரல அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடும். மேபி போன வருஷம் நவம்பரில் கங்குவா எப்படி ரிலீஸ் ஆச்சோ அதே மாதிரி இந்த வருஷம் நவம்பர் இல்லைன்னா டிசம்பரில் வந்து சூர்யா 45 வரலாம். அடுத்து சூர்யா 46 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ் தான் மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக வந்து 2026 ஏப்ரல் ரிலீஸ் தான் டார்கெட் பண்ணுறதா ஒரு நியூஸ் வருது. அண்ட் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூன் இல்லைனா ஜூலை மந்த்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி போயிடுவாங்க. வெங்கி அட்லூரி சூர்யாவை வச்சு என்ன மாதிரியான ஒரு கதை பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ரெண்டு விதமாக நியூஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்த 796cc அந்த சப்ஜெக்ட் தான் சூர்யா வச்சு வெங்கி அட்லூரி டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹைஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் தான் சூர்யா வச்சு எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் இருக்குது. எதுங்கிறது இன்னும் கிளியராக தெரியல, சீக்கிரமே தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எதுவாக இருந்தாலும் செமையாக இருக்கும். அண்ட் அடுத்த வருஷமும் சூர்யாவுக்கு 2 ரிலீசஸ் காத்துட்ருக்கு. ஒன்று வந்து வெங்கி அட்லூரியோடைய இந்த சூர்யா 46, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் சூர்யா நடிக்க போகிற வாடிவாசல். ஸோ ப்ரொடியூசர் தானும் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறது உறுதி. அடுத்த வருஷம் மே இல்லைனா ஜூன் மந்த் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு மே ஜூன்லலாம் படம் வந்துருமான்னு
அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான், இன்னுமே தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏகே அடுத்து நடிக்க போகிற AK-64 ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற ஒரு ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் வெங்கி அட்லூரி அவர் தான் AK-64 டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இது கம்ப்ளீட்டாக வந்து ரூமர் தான், உண்மை கிடையாது. ஏன்னா வெங்கி அட்லூரி வந்து அடுத்து சூர்யா கூட தான் படம் பண்ணுறாரு. இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்து அவர் யார் கூட ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரிய வரும். அண்ட் அது வரைக்கும் ஏகே வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ண மாட்டார். ஸோ இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா AK-64 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது எப்போ உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ ஏகே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசிங்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ AK-64 வந்து மேக்ஸிமம் ஆதிக் திரும்ப இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆதிக் வந்து அடுத்து இன்னொரு படம் ஏகே கூட கண்டிப்பாக பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது. இப்போ என்ன மாதிரி நியூஸ் வருது அப்படின்னா, இந்த குட் பேட் அக்லி படத்துடைய ஷூட்டிங் டைம்லே அடுத்து என்ன மாதிரியான ஒரு படம் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் ஏகே ஆதிக்குள்ள நடந்ததா ஒரு நியூஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ மேபி அந்த வகையில் AK-64 வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ், ஆதிக், ஏகே இதே காம்போவாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் ஒரே டேரக்டர் ஒரே டீம் கூட ஒர்க் பண்ணுறதை விட கொஞ்சம் ஒரு கேப் எடுத்துக்கிட்டு திரும்ப ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் ஏகேவுடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் பல்காக தான் வந்து படங்கள் ஒர்க் பண்ணுவார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்டர் தனுஷ் இயக்கி நடிச்சிட்டு இருக்கிற அவருடைய இட்லி கடை படத்துடைய ஃபைனல் லெக் ஆஃப் ஷூட்டிங் பேங்காக்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ மூவி டீம் கிளம்பி அங்கே போயிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ், அருண் விஜய், பார்த்திபன் இவங்க எல்லாருமே முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே கிளம்பி போகிற அந்த ஃபோட்டோஸ் கூட வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபைனல் லெக் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days கிட்ட நடக்கும்னு சொல்லப்படுது. அதோட மொத்த படத்துக்கான ஷூட்டிங்கும் வந்து முடிஞ்சிடும். இந்த இட்லி கடை படம் வந்து எல்லா கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு படமாக தான் உருவாயிட்டு இருக்கு. பட் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் விட ஒரு நல்ல எமோஷனல் ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி மாரி செல்வராஜ் தனுஷ் காம்போல அடுத்து உருவாக போகிற D56 அது வந்து ஒரு கிராண்டான ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ வந்திருக்கிற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து சி பேக்ட்ராப் பேஸ் பண்ண ஒரு ஃபிலிமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. டைரக்டர் அட்லி அடுத்து அல்லு அர்ஜுனை வச்சு எடுக்கிற A22 இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இந்த படத்தோடைய மெயின் லீட் ஹீரோயினா பிரியங்கா சோப்ரா அவங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நியூஸ் வந்தது. பட் இப்போ வந்து பிரியங்கா சோப்ரா நடிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. மேபி சமந்தா இல்லை நயன்தாரா இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. பட் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வி கபூர் இல்லைனா திஷா பட்டானி இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த படத்துக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது அட்லியோடைய படம். ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு ஹீரோயின்லாம் இந்த படத்தில் இருக்க மாட்டாங்க. மினிமம் ஒரு 2-3 பேராவது வந்து இருப்பாங்க. அந்த வகையில் மேபி திஷா பட்டானி, ஜான்வி கபூர் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த படத்துக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நயன்தாரா, சமந்தா இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த படத்துக்குள்ள வரலாம். ஆக்சுவலாக சமந்தா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அட்லி ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க, அவரை மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. டைரக்டர் சுந்தர் சியோடைய கேங்கர்ஸ் படம் அடுத்த வாரம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது ப்ரொமோஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் எப்பயோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்னீக் பீக் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சுந்தர் சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ஹைஸ்ட்டை வந்து நம்ம ஊர் ஆக்டர்ஸை வச்சு காமெடியாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. கடைசி வரைக்கும் மணி ஹைஸ்ட்டை யாரும் விடுற மாதிரி தெரியல போல. ஸோ எப்படி இருக்க போகுதுங்கிறது அடுத்த வாரம் நமக்கு தெரிய வரும்.